எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசாம் சர்வீஸோட அட்வைசரி சேனல்ல இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிபிஎஃப் அப்புறம் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் இந்த ரெண்டு ஃபண்ட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணா நம்மளுக்கு லாங் டைம்ல சேவிங்ஸா இருக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த ஃபண்டுகளோட பிளஸ் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள், டிராபேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃபண்ட்ஸை பத்தி தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும். பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இது 100% கவர்மெண்டால நடத்தப்படுற ஒரு ஸ்கீம். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் மெத்தட்ல கொடுக்கறதுனால லாங் டைம்ல இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் இது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டா மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அதாவது ஏஎம்சிஸ் அப்படிம்பாங்க, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நடத்தக்கூடிய ஃபண்ட் தான் இது. இந்த ஃபண்டும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல தான் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கும் என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? பிபிஎஃப்ல இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எக்ஸப்ட் என்ஆர்ஐஸ் தவிர. அதுவே இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா எந்த வித லிமிடேஷன்ஸும் கிடையாது. என்ஆர்ஐஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல மினிமமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னாக்கா, பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்தா இந்த பிளான்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் அஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்லயும் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்தா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமமா பிபிஎஃப்ல நீங்க 1.5 லட்சம் வரைக்கும், அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்க 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இஎல்எஸ்எஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான லிமிடேஷன்ஸும் கிடையாது. உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளவு வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பிபிஎஃப்ல ஒரு வருஷத்துக்கு 7.1% அவங்க இன்ட்ரெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் டிசைட் பண்றது தான். அதுவே இஎல்எஸ்எஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12% 15% வரைக்கும் ஆவரேஜா அவங்க ரிட்டர்ன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இது 100% மார்க்கெட் பேஸ்டு ரிட்டர்ன் தான். லாக்இன் பீரியட் பிபிஎஃப்ல உங்களோட லாக்இன் பீரியட் பாத்தீங்கன்னா 15 வருஷம். நீங்க இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னும் அடிஷனலா 5 வருஷம் ஆட் பண்ணி கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இஎல்எஸ்எஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட லாக்இன் பீரியட் பாத்தீங்கன்னா 3 வருஷம். கம்பல்சரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 3 வருஷத்துல இருந்தாகணும். ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பிபிஎஃப் லாக்இன் பீரியட் 15 வருஷம் இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்க ப்ரீமெச்சூர் பண்ணா 5 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க வித்ட்ராவல் பண்ண முடியும். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல உங்களுக்கு எந்த வித ப்ரீமெச்சூரும் கிடையாது. 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எப்போ வேணா வைக்கலாம். டாக்ஸஸ் பிபிஎஃப்ல உங்களுக்கு மேஜரா உள்ள அட்வான்டேஜே இந்த இதுதான். உங்களுக்கு எந்த விதமான டாக்ஸஸும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அப்படியே உங்களோட ரிட்டர்ன்ஸோட நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் இது மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது டிஃபரெண்டா இருக்கும். இதுல உங்களுக்கு 10% லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும்தான். அதுவும் உங்களோட ரிட்டர்ன் 1 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா எந்த வித டாக்ஸஸும் கிடையாது. அதுவே 1 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10% லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் பிடிப்பாங்க. ரிஸ்க் பிபிஎஃப்ல ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டிஃபால்ட் ரிஸ்க் தான். அவங்க ஒவ்வொரு குவார்டருக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் அவங்க வேணும்னா ஒவ்வொரு குவார்டர்லையும் மாத்தலாம். இது பிபிஎஃப்ல உள்ள ரிஸ்க். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது 100% மார்க்கெட் ரிஸ்க் தான். ஷேர் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்றவங்க தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸ்கிரீன்ல இருக்க இந்த டேபிள்ல இன்வெஸ்டட் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் அமௌண்ட்டும் எவ்வளவுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப பிபிஎஃப்ல நம்மளோட மேக்ஸிமம் லிமிட்டான 1.5 லட்சம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்லயும் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். பிபிஎஃப்ல ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் நம்மளோட டெனர்னு வச்சு நம்ம 15 வருஷம் நம்ம லாக்கிங் பீரியடா வச்சுக்குவோம். அந்த 15 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கிறது 7.1. இதுல மொத்தமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 22,50,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 18,18,209 ரூபாய். மொத்த மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 40,68,209 ரூபாய் நம்மளுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குது. இதே 1.5 லட்சம் ரூபாய் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த 1.5 லட்சத்தை எஸ்ஐபி மெத்தட்ல நான் ஒரு மாசத்துக்கு 12,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 15 வருஷத்துல மினிமம் இன்ட்ரெஸ்டான 12%க்கு எனக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டட் அமௌண்ட் 22,50,000 ரூபாய். எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 40,57,200 ரூபாய். டோட்டல் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 63,07,200 ரூபாய் வரைக்கும் வருது. ஃபைனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ,
டிபிஎஃப் இஎல்எஸ்எஸ் ரெண்டுமே நல்ல ஒரு சேவிங் ஸ்கீம் தான். உங்களோட லாங் டைமுக்கு ரெண்டுமே பெனிஃபிட் ஆனது தான். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு ஃபண்ட்லையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு பாதுகாப்பானதா இருக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா பிபிஎஃப் கன்சிடர் பண்ணலாம். இல்ல நான் கொஞ்சமா ரிஸ்க் எடுப்பேன், இல்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்க தாராளமா இஎல்எஸ்எஸ் ஃபண்டை ட்ரை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறதுனால லாங் டைம்ல உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்.